ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டோட மார்னிங் ரொட்டீன் ஒர்க் வந்து தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எடுக்கிற வீடியோ தான். காலையில் எந்திரிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி போல் ஆயிடுச்சு. காலையில் எந்திரிச்சோடனே வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து குளிக்க போயிடுவா. ஏன்னா அவள் குளிச்சுட்டு வரத்துக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமே பண்ணிடுவா. பொறுமையாக நீவி நீவி குளிச்சுட்ருப்பா. அவள் குளிச்சுட்டு வரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பையன் பார்த்திங்கன்னா இந்த கொசு வலை தலகாணி எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுருவான். நான் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சோன்னா நேராக போய் குக்கிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இன்றைக்கி என்ன வந்து சமையல்னு பார்த்திங்கன்னா லெமன் சாப்பாடு, உருளைக்கிழங்கு பொரியல் தான். காலையில் சமையல் செய்கிறதுலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய போராட்டமாக தான் இருக்கும். ஒரு நாள் பையனுக்கு பிடிச்ச டிஷ்ஷு செய்யணும், இன்னொரு நாள் வந்து பிள்ளைக்கு பிடிச்சது செய்யணும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்கும் வந்து ஆர்கியூமெண்ட்டாக தான் இருக்கும். காலையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எது இருக்கோ இல்லையோ இந்த டீ குடித்தா தான் வந்து வேலையவே ஸ்டார்ட் பண்ண முடியும். காலைல எந்திரிச்சோடனே வந்து ஃபஸ்ட்டு வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டீ தான் வைப்பேன் வீட்டில். ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சு பையன் வந்து ஃபுல்லாக எடுத்து வச்சு வீட்டை ஃபுல்லுமே கூட்டி முடிக்கிற ஸ்டேஜ் ஆனால் கூட பாப்பா வந்து குளிச்சுட்டு வெளியே வரமாட்டா. ஒரு 7:45 தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியவே வருவாள். நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து இப்போ சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நானும் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு வந்து இன்றைக்கி 9:30 மணிக்கெல்லாம் கிளம்பணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சு முடிச்சாச்சு. ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சால் வீட்டில் வந்து வேலையும் சீக்கிரம் வந்து முடிஞ்சிடும். பையன் எல்லாம் கூட்டி முடிச்சுட்டு உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து உக்காந்துட்டான். இந்த வெஜிடபிள் கட்டரில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் கட் பண்ண முடியுமோ அந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் காலையில் எனக்கு கட் பண்ணி கொடுத்துருவான். டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி அப்படிங்கிறப்ப மோஸ்ட்லி வந்து நம்ம குக்கிங் ஒர்க் முடித்தோம் அப்படின்னா தான் பிள்ளைக்கு வந்து தலை சீவி விட்டு ரெடி பண்ணி ஒரு 8:15 8:30ங்கிற ஸ்டேஜுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டால் டைமிங் கரெக்டாக இருக்கும். பிள்ளைங்க 2 பேர்த்தையுமே வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் வந்து ஒரு 9:30க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு வந்து ரெடி ஆகிட்டேன். டிஃபன் அப்படிங்கிறது தனியாக காலையில் எதுவும் செய்ய டைம் இருக்காது. மதியானம் லஞ்சு டிஃபன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஐட்டம் தான். கரெக்டாக ஒரு 9:30 வேலைக்கு கிளம்புறப்ப ஹஸ்பண்ட் வந்து காயெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க. ஒரு 10 டேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னா ஒரு 10 நாளைக்கு இதை வச்சே வந்து மேனேஜ் வந்து பண்ணிக்குவேன். வாங்கிட்டு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கிளம்பிடலான்னு சொல்லிவிட்டு எல்லாம் கவர் போட்டு பேக் பண்ணுறதுக்கு வந்து உக்காந்தாச்சு. ஒவ்வொரு காயும் தனியாக கவர் போட்டு எடுத்து வச்சுட்டு கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி 10:30ங்கிறப்ப கிளம்பியாச்சு. கடையிலையும் வேலை ஜாஸ்தி இருக்குது. ஒரு 9 மணிக்கெலாம் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். எப்படி டைம் இழுத்து ஒரு 10 மணி 10:30 ஆகிடுது. வேலை ஜாஸ்தி இருக்கிறனால ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கடைக்கு வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஓவர்லாக் போட்டு கொடுக்கறது, இந்த பிசுறு கட் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் வந்து பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தைக்கக்கூடிய ப்ளவுஸ் எல்லாம் வந்து கட்டிங் போட வந்து ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி மார்னிங் ஒர்க் வந்து இப்படி தான் போச்சு. நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில்